ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசு சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் மத்தியில் நம்ம மனோஜ் வந்து நல்லாவே மாட்டிக்கிறாரு. விஜயா வந்து எப்படினாலும் பையனை ரோஹிணிகிட்ட இருந்து பிரித்து வேறு கல்யாணம் பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக அந்த மாந்திரிகவாதிகிட்ட இருந்து தாயத்தை வாங்கிட்டு வந்து கட்டலான்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. இது தெரியாமல் இது சாமி ஏதோ கும்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து அவங்க அப்பாவுக்கு, அப்பா இங்கே பாருங்கப்பா, அம்மா உங்களுக்காண்டி தாயத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தாயத்தை எடுத்து கையில் கட்டி விட்றாங்க. அப்போ வந்து விஜயை பார்த்துட்டு ஏங்க இதை கலட்டுங்க, இது எதுக்கு நீங்கள் கட்டியிருக்கிறீங்க அப்படி சொன்னால், ஏன் முத்து தான் கட்டி விட்டான், இதே சாமி கும்பிட்டு வச்சுருக்கேன்னு சொன்னான். அப்படின்ட்டு ஐயோ இதை கலட்டுங்க, இதை கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் நானும் ஐயோ அப்படி சொல்லவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. அப்படி சொல்லிட்டு விஜயா பதட்டப்புறம் கலட்டுங்க அப்படி சொன்னோமே, என்னம்மா விஷயம் அப்படின்ட்டு அப்போ சொல்லி எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருவா. கடைசி அந்த தாயத்தை கலட்டி வாங்கிடுவாங்க. அப்போ ரூமுக்குள்ளே போய் இது நான் மனோஜுக்காண்டி வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு மனோஜை கூட்டிகிட்டு போய் மனோஜ் சட்டையை கழட்டுறா அப்படின்னு இந்த மாதிரி சாமிகிட்டேருந்து வேண்டிட்டு, உனக்கு நல்ல சக்தி வரணும் அப்படி சொல்லிட்டு நான் வேண்டியிருக்கிறேன், உன்னை பிடிச்ச கெட்ட சக்தியெல்லாம் இதிலேருந்து விட்டு விளைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவள் கையில் கட்டி விட்றா. அப்போது சரின்னு சொல்லிட்டு கட்டி விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வரா. ரோஹிணி வந்து என்னங்க உங்கள் சட்டையை கொஞ்சம் கழட்டுங்களேன் அப்படி சொல்லிட்டு, என்ன அப்படின்ட்டு இந்த மாதிரி சாமிகிட்டேருந்து வேண்டிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நல்லதாக நடக்கணும் அப்படி சொல்லிட்டு ஏன் இங்கே கையில் கட்ட வந்தேன், இல்லை இது யாருக்கும் தெரியாமல் கட்டணும் அப்படி சொல்லிட்டு இந்த கையில் கட்டி விட்றாங்க. இது என்னங்க தாயத்தை அப்படின்ட்டு, இது வந்து அம்மா இப்போ தான் சாமிகிட்டேருந்து வேண்டி கட்டி விட்டாங்க, இன்றைக்கி என்ன 2 பேரும் மாற்றி தாயத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு தெரியலங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லி கட்டி விட்டுட்டு பேசாமல் இருந்துடுறாங்க. அப்போ வந்து ரோஹிணி கொஞ்சம் நேரம் கழித்து ரோஹிணி வந்து அயன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்காம மனோஜ் தொட்டுறாங்க. உடனே மனோஜ் வந்து ரோஹிணி சத்தம் போடுறாங்க, உனக்கு எந்த வேலையுமே உருப்படியாக செய்ய தெரியாதா, ஏன் இப்படி அஜாக்கிரதையாக இருக்கிற, முன்னாடி உனக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, கண்மூடித்தனமாக நடந்துக்கிற, எது நல்லது எது கெட்டனே தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லி 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது விஜயை கேட்டுறா, ஆஹா நம்ம கட்டின தாயத்தை வந்து வேலை செய்து போலையே அப்படி சொல்லிட்டு, அப்போ வந்து வேமா விஜய் உள்ளே போகிறா. உள்ளே போய் ஏன் ரோஹிணி ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்ய தெரியாதா, இப்படி அங்கே பாரு என் பிள்ளை கையில் இப்படி சுட்டுருச்சு அப்படின்ட்டு அப்படியே பயங்கரமாக, இது வந்து நேரமே சரியில்லை, அட்டை பீடை பிடிச்சவா அப்படி இப்படின்னு பயங்கரமாக சத்தம் போடுறா. அப்போது அம்மா போதுமா, ரொம்ப திட்டாதீங்க அவளை, எதுக்கு திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ளே எதுக்கு நீங்கள் கூட வர்றீங்க, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னோமே நம்ம விஜயாவுக்கு முகமே இல்லை, என்னடா சொல்கிறேன், நான் வெளியில் போகவா அப்படின்ட்டு, ஆமாங்கம்மா நீங்கள் வெளியில் போங்க, சும்மா ஏதோ ஒரு சின்ன உதன்னா நீங்கள் உடல் வந்துடுறீங்க, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு வெளியில் போக, ரூமை விட்டு வெளியில் போக, இல்லை வீட்டை விட்டு வெளியே போங்கம்மா அப்படின்னு நான் சொல்லலாம்மா, ரூமை கொஞ்சம் வெளியில் போங்கம்மா அப்படின்னு தாம்மா நான் சொன்னேன் அப்படின்ட்டு, ஏண்டா என்னையோட வெளியில் போ அப்படி சொல்லிட்டு அப்படியே கதவை போட்டுட்டு வந்துட்டு வந்து உட்காந்து ஹாலில் உட்காந்து அழுகுறாங்க. அப்போ மீனா பார்த்துட்டு, ஏங்க உங்கள் அம்மா அழுகுறாங்கங்க, எங்கள் அம்மா வேறவங்கள அழ வச்சு தான் பழக்கம், எங்கள் அம்மாலாம் அழுகாது, நிஜமாகவே அழுகுறாங்க அப்படின்ட்டு வேமா எட்டி பார்க்குறான். ஐயோ இது வேறு, நான் போய் ஏமா அழுகுறேன்னு சொல்லி கேட்க, என்னையே 2 கடி கடிக்கவா, இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போய் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்பா அம்மா அழுகுறாங்கப்பா, டேய் உங்கள் அம்மா அழுது நான் இது வரைக்கும் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, அவள் எல்லாத்தையும் அழுக வச்சு தாண்டா பழக்கம், அவையே எதுக்கடா அழுகிறான், நீமா வேமா வாங்கப்பா அப்படி சொல்லிட்டு வேமா வந்துட்டு, என்னாச்சு ஏன் விஜய் அழுகிற அப்படின்ட்டு, என் மனசே சரியில்லைங்க, என்னை யார் நான் அதிகமாக பாசம் வச்சுருக்கணும் அவங்களே என்னை ஏமாத்துறாங்க அப்படி சொல்லிட்டு அழுகுட்டு, என்னாச்சு என்னென்னு விளக்கமாக சொன்னால் தானே தெரியும் அப்படின்னமே ரவியும் வந்துடுறான். என்னாச்சும்மா அதிகமாக பாசம் வச்சுருக்க அப்படின்னு சொன்னாவே மனோஜ் தான், அப்போ மனோஜ்னால எதுவும் உனக்கு பிரச்சனையாம்மா, ஏம்மா அவன் எதுவும் சொன்னானம்மா அப்படின்ட்டு, ஆமாடா என்னை ரூமை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டான்டா, ரூமை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறேன்னா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறானான்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க.